வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நான் எனது தமிழ் மக்களையும் சந்திப்பதில் ஒரு நல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் ஒரு சித்தரை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இவர் பேர் பார்த்திங்கன்னா கனகன்பட்டி மூட்டைச்சாமின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்மா, சரிங்களா? நல்லா வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்து சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வாழ்ந்து மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு சமாதியாக இருக்கார். இவர் சமாதியானது பார்த்திங்கன்னா கனகன்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் சமாதியாக இருக்கார். ஸோ இவர்கிட்ட அப்படி என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரு நல்ல மகான். இந்த மகானை பார்த்தாவே இவர் நம்ம கூடிய கர்மாக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய கர்ம பலன் சொல்லுவாங்க. அதாவது முற்பிறப்பில் செய்கிற பாவ புண்ணிய வினைகளை பொறுத்து நம்ம இப்போ தற்போதைய பிறப்பை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் நடக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் நடக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருது, நான் நல்லா இருக்கேனே, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகள் சொல்லுவோம். நல்வினையாக இருக்கட்டும், தீய வினையாக இருக்கட்டும். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்ல வினை செஞ்சுருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. அதாவது குரு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? குரு பார்வை வரப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு புகழ், பெயர், புகழ், பணம், செல்வந்தராகிறது இது மாதிரிலான பலன்கள்லாம் கொடுக்கும். இது தீய பலன்கள்னு சொல்கிறப்ப நம்ம சொல்கிறோம் இல்லையா? சனி பகவான் நம்மளை பிடிச்சி ஆட்டுறாரு, கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஏழரை சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஸோ இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் செய்யக்கூடிய நம்ம கர்ம வினைகள் தான் அந்த இடத்துல ஸோ அதனுடைய வேலையை காமிக்கும், சரிங்களா? ஸோ இது மாதிரி கர்ம வினைகள்லாம் போக்குறதுக்கு சில ஒரு 2-3 காரணம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது கர்ம வினைகள்லாம் குறைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும், ஆனால் 100% முடியாது. ஏன்னா நம்ம பாவங்கள் அனுபவிக்கணுங்கிறது விதி, அதை மாற்ற முடியாது. குறைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மலைக்கு பிடிக்கக்கூடிய கொடை மாதிரி தான். அதுக்காக மலை நம்ம நிறுத்த முடியுமா? கொடை மாதிரி நம்ம வேணுமா இந்த மாதிரி சித்தர்களை தரிசிக்கிறது மூலியம், ஏழப்பட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா? பெண் பிள்ளைகளை இவங்களுக்கெல்லாம் உதவுறது மூலியமாகவும், அன்னதானம் போடக்கூடியது, அதை பசித்தவைக்கு நம்ம சோறு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், இது மூலியமாகவும் கொஞ்சம் நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிட்டு முழுவதும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த கஷ்டங்களை கொஞ்சம் தடுக்க முடியும். இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி சில செயல்கள்லாம் செய்யணும். ஸோ அது மாதிரி நம்ம பார்க்குறப்ப இது மாதிரி சித்தர்களெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணுறப்ப நம்மளுடைய கர்மவினைகள்லாம் குறையுது. அதில் முக்கியமான சித்தர் பார்த்திங்கன்னா மூட்டை சித்தர். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மூட்டை சித்தர் இவர் எங்கே பார்த்தீங்கன்னா பழனியில் சமாதியாக இருக்கார், சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் நாமக்கல் மாவட்டம் அங்கே இருந்திருக்காரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் பழனியில் இருக்கிற சில இடத்துல வேலை செஞ்சுருக்காரு. அடிக்கடி பழனி முருகனை தரிசிக்கிறது தான் இவருடைய வேலை. ஸோ இவர் வரவங்க சில விஷயங்களுக்கெல்லாம் வாக்கு சொன்னார். அதாவது வாக்கு சொல்கிறதோட இது மாதிரி பண்ணுங்கள், இது மாதிரி செய்யுங்க, இங்கே போகாதேன்னு சொல்கிறது அது அப்படி நடந்திருக்கு. ஸோ இவர் சொல்கிற மாதிரி அவங்க கடைப்பிடிச்சவங்களுக்கு எல்லாமே அவர் சொல்கிறது, அதாவது ஒரு விஷயத்துக்கு செய்ய போகிறீங்க, செய்யாதீங்க அப்படிங்கிறப்ப இதை அவரை சொல்கிறது விஷயத்தை நம்ம போய் பண்ணுறப்ப அவர் நடந்திருக்கு. சில விஷயங்கள் நடந்திருக்கு. பணக்காரனாக இருக்காங்க, சில பேர் செல்வ வளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும், ஒரு பொருளாதார வகையில் இவர் சொல்கிற விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறப்ப நல்லது நடந்திருக்கு. ஸோ அதனால் இவர் ஃபேமஸ் ஆகிட்டார். சீக்கிரம் கூடிய விரைவில் நம்ம இவர் பழனியில் ஃபேமஸ் ஆகிட்டார். பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவர் தரிசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவர் சொன்ன மகானை பார்க்குறப்பையோ இவர் திட்டுறதாலேயோ அவருடைய கர்மாக்கள், அவரை மக்களை திட்டுறது கிடையாது. அவரை யாராவது திட்டுனாங்கன்னா கூட அவங்களுடைய இருக்கிற கர்மாக்கள், அதாவது மக்களை கெட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதை திட்டி அவங்களுடைய பாவங்களை இவர் சரி பண்ணுறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜீவசமாதியாகி ஒரு 3 மந்த் 2012 2013 ஜீவசமாதியாக இருக்கார். ஸோ இந்த இடத்துக்கு வாங்க. கனகன்பட்டியில் பழையப்பன் சித்தர், சாக்கடை சித்தர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கனகன்பட்டி சித்தர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல 4 நாள் 5 நாள் 5 டேஸ் தங்குனீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள்லாம் ஆகன்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், சரிங்களா? ஏன்னா நான் என் லைஃப்பில் இது மாதிரி நான் இந்த இடத்துக்கு போய் தங்கி ஃபீல் ஆகிருக்கு. நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இது என்னுடைய தமிழ் மக்களும் பயன்பெறணும், நண்பர்கள் எல்லாம் பயன்பெறணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க, ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின தகவல்கள் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன். நன்றி.